வணக்கம். சண்டிகார் போயிருந்தபோது என்ன பார்த்தீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு பொதுவாக கேட்பாங்க. இப்போ நான் சண்டிகாருக்கு போய் தமிழ் சங்கத்தில் பேசி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைக்கு இரவு நான் படுக்கிறப்போ மணி 11:30 12 மணி இருக்கும். என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கூட எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் இப்போ சண்டிகாரில் இருக்கேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சொன்னாங்க. அப்போ தான் அவர் சிவகுமார் வந்து எனக்கு அந்த காதி இதில் எனக்கு அருமையான ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரியாக 4:30 மணிக்கு நம்ம பாண்டிச்சேரி கோவிந்தராஜன் அவர்கள், அவர் ஏற்கனவே வானொலியில் வேலை பார்த்தவரா, பாண்டிச்சேரி வானொலியில். அதனால் 4:27க்கு ஒரு ஃபோன் அடித்தார். நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். வெளியே வந்தால் பனின்னா உங்கள் வீட்டு பனி எங்கள் வீட்டு பனி இல்லைங்க, அவ்வளோ பனி. ஏத்தாப்பிள்ளிக்கிற ஆள் தெரிய மாட்டேங்குது. வாசலில் இருந்த அந்த தமிழ்ச்சங்க வள்ளுவர் சிலையை வணங்கிட்டு, அது வந்து விஜிபி அவர்கள் வந்து ஏறத்தாழ ஆயிரக்கணக்கில் வள்ளுவர் சிலை செஞ்சு உலகத்தில் இருக்க எல்லா தமிழ்ச்சங்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தந்ததை வள்ளுவருடைய அந்த சிலை முன்னாடி நின்று வணங்கிட்டு அப்படியே புறப்பட்டோம். திரு பாண்டிச்சேரி கோவிந்தராஜன் அவர்கள், அதே போல் திரு ராஜசேகர் பொதுச் செயலாளருடைய சித்தப்பா பொன்னவராஜ் ராமநாதன் அவர்கள், 3 பேரும் அப்படியே புறப்பட்டோம். டிரைவர் நல்ல ஒரு இளைஞர், அசராம் வண்டி ஓட்டினார். போய் முதல்ல சண்டிகார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ குடிக்கணும்னு சொன்னேன். அப்போ தான் அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஊரில்ங்க ஒரு இடத்துல கூட தூசியோ மற்றதோ கிடையாதுங்க. ஆச்சரியம். இப்படி ஒரு ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரி அந்த சண்டிகார், அதனால் ஒன்றிய நகரம்னால அப்படி இருக்குதுங்க. அங்கே போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு வண்டி கிளம்புனா பனி, ரோடு தெரியாத பனி, இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு ஏறத்தாழ 4 மணி நேரம் பயணம் பண்ணணும். எங்கே போகிறோம்? அமிர்தசரஸ் போகிறோம். போகிற வழியில் ஒரு தாபா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்துடுச்சு, பஞ்சாபி தாபான்னு போடுறாங்க பார்த்தீங்களா, லாரி இதெல்லாம் நிற்கும். அதில் அவங்க அந்த பெரிய அந்த சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தியும் அந்த தயிரும் அதே போல் பெரிய வெங்காயமும் தக்காளியுமா கொடுத்து ஒரு டீ கொடுத்தாங்க பாருங்கள். உண்மையிலே அப்படி தேவாமிர்தமாக இருந்தது. அப்புறம் அது முடித்த உடனே இது நடந்துக்கிட்டே இருக்கப்போ தொலைபேசியில் நம்ம ராஜசேகர் அவர்கள் சென்னையிலேருந்து ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்கார், எங்கே போயிட்டுருக்கீங்க வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் போய் பொற்கோயிலுக்கு போகிறதுக்காக போயிட்டோம். பொற்கோயில் போகிறப்பவே எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வந்து பெரிய பாதுகாப்பு மிகுந்த இடம். அதனால் மிலிட்ரி இது மாதிரி இருக்குது. அப்போ உள்ளே போகிறப்ப வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போகணும். இப்போ மீனாட்சி அம்மன் பார்க்குறோம் இல்லையா, அந்த சுற்று வீதியில் வண்டிகள் வரக்கூடாதுல்ல, அது மாதிரி. அங்கே முக்கியமானது என்னென்னா, யாராக இருந்தாலும் எப்படி நம்ம குருவாயூர் கோயிலில் வேட்டி கட்டிட்டு போகணும், சட்டை கழட்டிட்டு போகணும்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தலையில் அந்த மூடிட்டு போகிற மாதிரி ஒரு டவல் கொடுத்து அதை வாங்கி கட்டிக்கிற சொல்கிறாங்க. அதை கட்டிக்கிட்டு போகிறோம். என்ன அற்புதமான கோயிலுங்க. நம்ம பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் கற்கோயிலை கட்டினார்கள். கற்கோயிலை கட்டியதோடு மட்டும் இல்லாமல் பராந்தக சோழன், அதாவது ராஜராஜ சோழனுடைய தாத்தா, தில்லையில் இருக்கின்ற அந்த நடராச பெருமானுடைய அந்த சன்னதியில் மேலே இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பொன்மைந்தான், பொன்னாளாகிய கோயிலையும் அவன் கட்டி வைத்தான். மேலே அந்த தங்கத்தகடு பொருத்தினான். இங்கே அதே மாதிரியே இந்த பொற்கோயில், இது சீக்கியர்களுக்கான புனித தலம். சீக்கிய மதம்ங்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கள் எத்தகைய அருமையான தன்மையுடையவர்கள், எப்படியான கோவிலை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். இப்போ தான் நாங்கள் பார்க்க போனோங்க. நடந்து போகிறப்ப அந்த கோயிலை அவங்க முதல்ல இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் போய் நாங்கள் அனுமதி கடிதமெல்லாம் கொடுத்தோம். எங்களோட ஒருத்தர் வந்தார், அவரும் உயர்ந்த அதிகாரி மாதிரி இருந்தார். அதில் செருப்பெல்லாம் கொண்டு வாங்கி வைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே வேலைக்கு இருக்கவங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள். அவங்கெல்லாம் இதை என்ன செய்கிறாங்க, தெய்வீக பணியாக செய்கிறாங்க. நாங்கள் போய் அங்கே அந்த செருப்பை இது பண்ணிவிட்டு தண்ணியில் காலெல்லாம் கழுவிட்டு அப்படி உள்ளே போகிறோம்.
சுற்றி வர்ற போது பார்த்திங்கன்னா, நாங்கள் நியாயப்படி அந்த கூட்டத்தில் போய் வரிசையில் நின்று போயிருந்தா அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கணும். ஆனால் நாங்கள் அடுத்து வாகா பார்டருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் எங்களோட வந்த அதிகாரி எங்களை அந்த அனுமதியின் பேரில் எங்களை உள்ளே கூப்பிட்டு போனார். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சத்தம் கிடையாதுங்க. அந்த ஒரு ஒலி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன ஒலின்னா, அவங்களுடைய அந்த சீக்கிய மத புனித நூலிலிருந்து அந்த செய்திகளை வாசிக்கிட்டே இருக்காங்க. நம்மதில் ராமாயணம், பகவத்கீதை வாசிக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் வெளிப்பிரகாரம் தாண்டி குளம் எடுக்குது, உள்ளே போனால் அது என்ன அழகாக இருக்குங்கிறீங்க. 4 பக்கமும் வாசல், மேலே டூம். இதில் அந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த புத்தகத்துக்கு மேலே ரத்தன கம்பளங்கள் விரிக்கப்பட்டு அதுக்கு 2 பேர் சவரி வீசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தர் மைக்கில் அங்கே படிக்கிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் படிக்கிறாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கற்கண்டு கட்டி எடுத்து கொடுக்குறாங்க. நான் போய் கூப்பிட்ட உடனே ஒரு குழந்தை ஒன்று நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 2 வயசு குழந்தை. உள்ளே இருந்து என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு சால்வை எடுத்து கொடுத்தாங்க. நான் அந்த குழந்தைய அப்படி கும்பிட்டேன். அதை பார்த்துட்டு இருந்த அவர் எனக்கு ஒரு அந்த சக்கரை கட்டி எடுத்து கொடுத்தாரு. அப்படியே அது எல்லோரும் கொடுக்குறாங்களான்னு தெரில. அது வேணுங்கிறவங்க முக்கியமாக வேண்டுதல் இருந்துச்சா அது வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு அப்படி சுற்றி வந்தோம். மேலே நின்று பார்த்தோம். அந்த டூம்கல்லிருந்து பார்த்தபோது அவ்வளோ அழகாக இருந்தது. திரும்ப அந்த குளத்தில் மீன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா நாட்டவரும் வர்றாங்க. அந்த பகுதியெல்லாம் அப்படி பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஓரமாக உட்காந்தோம். அவங்க அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, நம்ம ஊரில் மாதிரியே. அதை வாங்கி அந்த இனிப்பு இதை சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் உட்காந்துட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டோடனே, இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போவோம், அதுவும் ஒரு முக்கியமான இடம் தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம பாண்டிச்சேரி கோவிந்தராஜன் இங்கே தமிழ்நாட்டுக்காரர், பாண்டிச்சேரிக்காரர்னாலும் அவர் அவ்வளவு அழகாக அவர் ஹிந்தி பேசுகிறாரு. அதனால் எங்களுக்கு போகிற இடமெல்லாம் ரொம்ப எளிமையாக சந்தோஷமாக இருந்தது. அதை நாங்கள் பார்த்துட்டு இப்போ நம்ம சாமியை கும்பிட்டுட்டோம், வணங்கிட்டோம். பொற்கோயிலை வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினச்சிருந்தோம், அதையும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் கோவிந்தராஜன் நான் கேட்டேன். இப்போ நீங்கள் முக்கியமான இடத்த பார்க்க போகிறீங்க, வாழ்க்கையிலேயே ஒரு அரிய இடத்த உங்களுக்கு காட்ட போகிறேன், வாங்க போவோம் அப்படின்னு நடத்தி கூப்பிட்டு போனார். நான் சொன்னேன், என்னங்க முக்கியமான இடம்ங்கிறீங்க, நடந்து போனால் போயிட முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு சின்ன ஒடுக்கமான பாதைங்க. இந்த கோவிலினுடைய ஒரு ஒடுக்கமான பாதை வழியாக வெளியே வர்றோம். வந்துட்டோம், இதுதான் அந்த இடம்னாரு. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இந்த இடமா, என்னங்க சொல்கிறீங்க, இங்கே தான் வந்திருக்கமா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். அது எந்த இடத்துக்கு அவர் எங்களை கூப்பிட்டு போய் திகைக்க வச்சார் தெரியுமா? அதாவது அந்த பொற்கோயிலினுடைய வெளிப்பக்கத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது, பார்க்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு பெரிய இடம் இருக்குது. அங்கே தான் கூப்பிட்டு போகிறாரு. அது எந்த இடம், அங்கே என்ன பார்த்தேன் நான் சொல்கிறேங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.